ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். இந்த நாளிலும் சுத்த இருதயம் என்கிற தலைப்பின் ஒரு 3வது பகுதியை நாம் பார்க்கலாம். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு வேற யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை என்று சொல்லி ஆசாப் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையும் தன்னுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து அதை தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து ஆராய்ந்து பார்த்த பொழுது அவர் இந்த உண்மையை கண்டுகொண்டவராக தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்டோடு முடித்ததை நாம் பார்த்தோம். 2வது நாளிலே தானியேல் ஒரு அந்நிய தேசத்திலே ஒரு அடிமையாக ஒரு சிறையிருப்பிலே வாழ்ந்தாலும் கூட தன்னுடைய வயோதிப நாள் வரையிலும் தன்னுடைய இருதயத்தில் எடுத்த தீர்மானங்கள் தோற்காதபடி சத்ருவினால் தன்னுடைய இருதயத்தில் எந்த விதமான ஒரு விஷத்தன்மையான காரியங்களும் விதைக்க இடம் கொடுக்காதபடிக்கு அந்த வயோதிப நாட்களிலே ஒரு மிகப்பெரிய கொடுமையான சட்டம் ஏற்படுத்தப்பட்டு தன்னுடைய கழுத்திற்கு கத்தி வந்த போதிலும் கூட தன்னுடைய தீர்மானத்திலே இருதயத்தில் தீர்மானத்திலே உறுதியாக இருந்தவராக முன் செய்து வந்தபடியே 3 வேளை ஆண்டவரை தொழுது கொள்கிறவராக இருக்கிறதை நாம் பார்த்தோம். இந்த நாட்களிலே பவுலுடைய வாழ்வில் இருந்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் அவர் ஆரம்ப நாட்களிலே அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த மார்க்கத்தின்படி நியாயப்பிரமாண மார்க்கத்தின்படி தன்னை வாழ்கிறதற்கு அவர் அர்ப்பணித்திருந்ததை நாம் ஆரம்ப நாட்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவன் அப்படி என்கிற ஒரு மார்க்கத்திலே வைராக்கியமுடையவர்கள் அநேகர் உண்டு. காலையிலே எழுந்து ஒரு வேதம் வாசித்து விட வேண்டும், கொஞ்ச நேரம் ஜெபித்து விட வேண்டும் என்று தீர்மானத்திலே வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு. இந்த வெளிச்சத்திலே நாம் நின்று விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய அரவணைப்பையும் ஆண்டவருடைய வழிநடத்துதலையும் தெரியாதவர்களாகவே நாம் வாழ்ந்து விடுவோம். நம்முடைய இருதயத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னாரே. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற சொன்னாரே. அது நாம் கொஞ்சம் நெருங்கி வந்தால் மாத்திரமே அதை அறிந்து கொள்ள முடியும். பவுலுடைய வாழ்வை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போஸ்தலர்களே அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு மார்க்கத்தின் மேல் வெறி கொண்டவன், மார்க்கத்தை அழிக்கும்படியாய் கிறிஸ்து என்கிற இரட்சகரை இவர்கள் போதிக்கிறார்களே, இந்த மார்க்கம் முழுவதையும் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி தேவன் மேல் பற்றுதல் அல்ல, கிறிஸ்துவின் மேல் பற்றுதல் அல்ல, அவனுடைய வைராக்கிய வாஞ்சையெல்லாம் மார்க்கத்தின் மேல். நான் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன், இந்த மார்க்கத்தை யாரும் அழித்து விடக்கூடாது, நான் தான் பாதுகாக்கிறேன் என்கிறதிலே ஒரு குருட்டாட்டமான ஒரு உலக பிரகாரமான கண்ணோட்டத்தோடு கூட வாழ்ந்ததை நாம் இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 2ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலர்களே சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியர்களிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களை சிறையில் அடைத்து அவர்களை துன்பப்படுத்தும்படியான ஒரு தீர்மானத்தை மார்க்க வெறி கொண்டவனாக உலக பார்வையிலே தன்னுடைய மார்க்கம் கிறிஸ்துவின் மார்க்கம் என்று பார்த்து கொண்டிருந்த அந்த சவுல் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தமஸ்குவுக்கு செல்லுகிற வேளையில் மத்தியான நேரத்தில் அவர் சந்தித்தாரோ, அப்படி சந்தித்த அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம்தான் அவரை பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுத வைக்கிறது. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்கிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவரை அறிய வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய வேண்டும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்புகிறதற்கு தகுதியாகும்படிக்கு நான் மேன்மை பாராட்டி வந்த எல்லா மார்க்க வைராக்கியங்களையும் நான் குப்பை என்று எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், நான் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று அங்கே பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அவரை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும் என்கிற ஒரு வாஞ்சியோடு கூட தன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை
பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்திலே பிலிப்பியர் 1:21 சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆழமான ஒரு அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் அவர் எனக்குள்ளாக ஜீவனாக இருந்து என்னை வழிநடத்துகிறார். ஆசாபு சொன்னது போல, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை, நீர் எனக்குள்ளாக, கிறிஸ்து எனக்குள்ளாக ஜீவனாக இருந்தீர் என்று சொன்னால் நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து உம்முடைய நாமம் மகிமைக்கென்று உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக நான் எல்லா இடங்களில் குப்பையை போல எண்ணப்பட்டாலும், நான் எல்லாரும் துடைத்து போடுகிற ஒரு அழுக்கை போல நான் மாற்றப்பட்டாலும் நான் உமக்காக வாழுவேன் என்கிற ஒரு தீர்மானத்திலே ஓடின பவுலுடைய வாழ்க்கையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சாவு எனக்கு ஆதாயம், பரலோகத்துக்கு வந்தா எனக்கு ஆதரவாக நீங்க இருக்கிறீங்க இயேசுவே என்று சொல்லி சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் உண்மையில்லாமல் எனக்கு வேற யாரும் இல்லை, இந்த பூலோகத்திலையும் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை, எல்லாவற்றையும் அறிந்திருந்தேன், எல்லாவற்றையும் அடைந்தாயிற்று, எல்லாவற்றும் தேறினவனாவேன் என்று நான் எண்ணாதபடிக்கு இப்போ நான் கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் ஆசையாய் தொடருகிறேன். உம்மை அறியணும், உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும்ப்பா, உம்முடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறியணும். இப்பொழுது நான் உலகம் பார்க்கிறபடி இந்த உலகத்தை பார்க்கல, தேவனுடைய கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தை பார்க்கிறபடினால பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று எழுதுகிற அளவிற்கு என் இருதயம் சுத்த இருதயமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த சுத்த இருதயத்தை நான் பெற்றிருக்கிறபடினால நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போனாலும் கூட உமக்காக நான் பிரகாசிப்பேன் என்கிற அநேக ஆழமான அர்ப்பணிப்பான சத்தியங்களை பவுல் தன்னுடைய வாழ்விலே நிருபங்களின் மூலமாக வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் நெருங்கி வந்தோம் என்று சொன்னால்தான் ஒவ்வொரு நாளும் நான் உம்மை அறிய வேண்டும், உம்முடைய இருதயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருக்கென்று சுத்த இருதயத்தோடு கூட பிரகாசிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. வாழ்வது நானல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார்.